விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா யாமிகே கமிக சரணம். நான் இனி யாரை போய் சரணாகதி பண்ணுவேங்கிறாள். நான் இவ்வளவு அழுதேன் கதறினேன், நீ இன்னும் வரலையே. உன் பக்தன்னு உன்னுடைய பக்தன்னு இருந்துன்னு நான் இன்னும் தட்டு போய் நின்னேன்னா உனக்குன்னா அகௌரவம். பக்தாலாம் பண்ண மாட்டாளாம். ராமபத்ர தீட்சிதருக்கு ஒரு சிரமம் வந்த பொழுது நாகூர் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டாளாம் ஒருத்தர். திருவிசல்லூர் ராமபத்ர தீட்சிதர்கிட்ட அவர் சொன்னாராம், எனக்கு இஷ்ட தெய்வம் ராமர் தான், நான் அவர்கிட்ட தான் சொல்லுவேன். ஒரு கால் அவரால் என்னோட சிரமத்தை நிவர்த்தி பண்ணி வைக்க முடியாட்டா அவர் வேணா வேண்டிக்கட்டும்னார். அவர் நான் வேண்டிக்க மாட்டேன், அவர் வேணா வேண்டிக்கட்டும். ஏன் அப்படின்னா, உன்னை விட்டுவிட்டு நான் இன்னொரு இடத்த தொய்ரட்சதி ரட்ச கைக்கு மன்னேகி தொய்சாரட்சதி ரட்ச கைக்கு மன்னேகி. ரட்சிக்க நீ ஒத்தன் இருக்கும்போது இனிமே இன்னொருத்தனுடைய தயவு எனக்கு என்னத்துக்கு? தொய்ரட்சதி ரட்ச கைக்கு கிமன்னே. ஒரு கால் பகவான் ரட்சிக்காமல் விட்டுட்டா அப்போ இன்னொருத்தரோட ஹெல்ப் வேணுமோனோ? பகவானே ரட்சிக்க முடியாதுன்னு விட்டுவிட்டா அப்புறம் யாரா ரட்சிக்க முடியும் நம்மளை? தொய்சாரட்சதி ரட்ச கை கிமன்னே. உன்னுடைய சன்னிதானத்தில் உன்னுடைய சரணத்தை பிடிச்சுட்டு இருக்கிறனா நீ இன்னொருத்தரை என்னமா போய் சரணாகதி பண்ணுவேன்? தொத்சுந்தரஸ்மித நிரீக்ஷண தீவிர காம தப்தாத்மனாம் புருஷபூஷண தேகிதாஸ்யம் யர்ஹ்யம்புஜாக்ஷதவ தவ பாததலம் ரமாயாः தத்தக்ஷணம் க்வசிதரண்யஜனப்ரியஸ்யாः அஸ்ப்ராக்ஷ்மதத்பிரபృతి நான்யசமக்ஷம் அங்கா ஸ்தாதும் த்வயாபிரமிதாபத பாரயாமஹா. பிரணய கீதத்தில் கோபிகைகள் சொல்றா. இந்த கீத கோவிந்தம் இந்த 2-3 அஷ்டபதிகள் முழுக்க 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 வேணு கீதம், பிரணய கீதம், கோபிகா கீதம் இதெல்லாம் மிக்ஸுது. விஷயம் ஒன்றா இருக்கும். யாமிகே கமிக. நான் யார்கிட்ட போய் சரணாகதி பண்ணுவேன், யார்கிட்ட போய் நிற்பேங்கிறா. இந்த அஷ்டபதியில் பிரணய கீதத்தில் கோபிகைகள் சொல்கிறார். ராசபஞ்சாத்தியாயியில் சொல்லும் பொழுது கோபிகைகள் யர்ஹ்யம்புஜாக்ஷ ஓ சரணத்தை ஆசிரியச்சதுக்கப்புறம் எங்களால் இன்னொருத்தர்கிட்ட போய் எப்படி நிற்க முடியும்னு கேட்கிறாங்க. எப்பேற்பட்ட சரணம் அது! யர்ஹ்யம்புஜாக்ஷா தவ பாததலம் ரமாயாः தத்தக்ஷணம் க்வசிதரண்யஜன பிரியஸ்யா. இந்த பகவானுடைய சரணாரவிந்தத்துக்கு 2 போட்டியா, 2 பேருக்கு சொந்தமாக அது கொடுத்துருக்கானா. 2 பேர் பகவானே யாருக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா தாயாருக்கு கொடுத்துட்டாலும் சரணத்தை தாயார்கிட்ட. தாயாருக்கு மாத்திரம் இல்லை, அரண்ய ஜனப்பிரியஸ்ய தத்தகா. காட்டில் வீடு வாசல் மனைவி மக்கள்லாம் வேண்டாம்னு தியாகம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிவிட்டு காட்டில் போய் தபஸ் பண்ணுறாளே, எதை தியானம் பண்ணுறாங்கிறார் பட்டத்ரி நாராயணியத்தில். யோகீந்திராணாம் துவதங்கேஷு அதிக சுமதுரம் பக்தி முக்திபாஜாம் நிவாசா பக்தானாம் காமவர்ஷத்யுதரு கிசலயம் நாததே த்யுதரு கிசலயம் நாததே பாதமூலம் நித்தியம் சித்தஸ்திதம் மே. பகவானுடைய திருமேனி முழுக்க கல்கண்டு பிள்ளையார் தான். எந்த இடத்த எடுத்து உடைச்சி போட்டுனாலும் திதிப்பாக தான் இருக்கும். ஆனாலும் இந்த யோகிகள் எல்லாம் ஒன்றா இருந்தாலும் சரணந்தான் அவளுக்கு பிடிக்குங்கிறார். யோகீந்திராணாம் துவதங்கேஷு அதிக சுமதுரம். அப்பேற்பட்ட சரணாரவிந்தம். இது பட்டத்திரி எந்த பிரமாணத்தில் சொல்கிறார்? பிரணய கீதம் தான். கொச்சித அரண்யஜன பிரியஸ்யாபி தத்தா.
பகவான் கொடுத்துட்டானா யோகிகளுடைய. அதனால தான் நாகம் வசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயெல்லாம் சொல்கிறோமோ, யோகிகளுடைய ஹிருதயத்துக்கு கொடுத்துட்டான் சரணத்தை. அது ஆச்சரியம் இல்லை, தாயாருக்கு கொடுத்தானா. அதனால தான் பகவானுடைய திருமேனியை தியானம் பண்ணுற கிரமத்தை கபிலோபதேசத்தில் பகவானே தன்னுடைய திருவாக்குனால் சொல்லும் பொழுதும் சரணத்தை தியானம் பண்ணு. எப்படி தியானம் பண்ண? கங்காஜனகமான சரணத்தை தியானம் பண்ணு. இந்த சரணத்துலேருந்து தானே கங்கை வந்தது, அதனால அப்படி தியானம் பண்ணு. சரணத்துக்கு அடுத்த மாதிரி முழங்கால் தானே, முழங்கால தியானம் பண்ணும்பொழுது ஒன்று சொல்லணுமோனோ. என்ன சொல்கிறா? ஜானுத்வயம் ஜலஜலோச்சனன்யா ஜலஜலோச்சனையா ஜனன்யா லக்ஷ்மியாகிலஸ்யா சுரவந்திதயா விதாது. இந்த முழங்கால தியானம் பண்ணும்போது எப்படின்னா தாயார் திருவடி சேவை பண்ணுற மாதிரி தியானம் பண்ணுங்கிறார். தாயாருக்கு கொடுத்துட்டார் சரணத்தை. அதை தான் இங்கே பிரணய கீதத்திலையும் சொல்கிறார். யர்ஹ்யம்புஜாக்ஷதவ பாததலம் ரமாயாக தத்தக்ஷணம் க்வசிதரண்ய ஜனப்பிரியஸ்யா. அதை நாங்கள் வந்து அடைஞ்ச பிறகு அஸ்பிராக்ஷ்ம தத் பிரபிருத்தி, எப்பவும் சரணத்தை ஆசிரியிச்சுட்டோமோ அதன் பிறகு எங்களை நீ இன்னொரு இடத்துல போய் நில்லுன்னு சொன்னால் நானிய சமட்சம், இன்னொருத்தருக்கு எதிர்த்தாப்புல போய் நின்றுன்னா நாங்கள் நிற்போமான்னு கேட்குறா. எங்களால் எப்படி நிற்க முடியும்? நீ ரட்சிச்சாலும் நீ தான், ரட்சிக்காம கை விட்டுட்டாலும் நீ தான். இதெல்லாம் என்னன்னா ரட்சிச்சாதான் கோவிலுக்கே போவோம் நாம. இதெல்லாம் நம்மளை வச்சு இந்த சப்தத்துக்கெல்லாம் அர்த்தம் பார்க்கவே கூடாது. இப்போ நான் சொல்கிற கதையெல்லாம் நமக்கு இல்லை. இந்த கதையெல்லாம் என்னன்னா இது மாதிரி வரலான்னு வேணால் ஆசைப்படுறதுக்காக தான் இந்த கதையை தவிர, இது நம்ம பண்ணுற பக்தி அல்பமான பக்தியோட கம்பேர் பண்ணி பார்த்தா இதெல்லாம் நமக்கு ஃப்ரெஞ்சு பாஷை மாதிரி இருக்கும், புரியாது. நீ ரட்சிச்சாலும் நீ தான், ரட்சிக்காட்டாலும் நீ தான் அப்படின்னு சொல்லணும்னா அவள் எப்படி இருக்கா? அவள் வேற ஒன்றுமே கேட்கலையே, எனக்கு ஒன்றை உபாசிச்சு எனக்கு என்ன வேணும்? நாஸ்தா தர்மே நவசு நிச்சயே நெய்வ காமோபோகே எத்யத் பவ்யம் பவது பகவன் பூர்வகர்மானு ரூபம். நான் எதுக்காகவும் உன்னை கூப்பிடல, தர்மத்துக்கு கூப்பிடல, அர்த்தத்துக்கு கூப்பிடல, காமத்துக்கு கூப்பிடலை, மோட்சத்துக்கு கூப்பிடலை. எது எது என் தலையில் எழுதியிருக்கோ அது அது நடக்கட்டும். பின்ன என்ன ஒன்றும் வேண்டான்னா அப்புறம் என்ன என்னத்துக்கு கூப்பிடுவானே? உன்னை என்னத்துக்கு தெரியுமா கூப்பிடுறோம்? எத்தனை ஜென்மம் நாங்கள் எடுத்தாலும் எந்த ஜென்மத்திலையும் உன்னுடைய சரணாரவிந்தத்தில் எங்களுக்கு பக்தி குறையக்கூடாது. நிச்சலா பக்தி ரஸ்து, அதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன். இதெல்லாம் தான் ஞானிகள் பண்ணுற ஒரு ஞானிகளுடைய நிலையில், அதாவது பலனில் அபேட்சை இல்லாமல் இருப்பாளரும். அதுபோல் ஞானிகளுடைய நிலையையும் பிரேமிகளுடைய நிலையும் சமமாக தான் சொல்கிறார். உன்னுடைய சரணத்தை ஆசிரியிச்ச பிறகு எனக்கு இன்னொருத்தருடைய சரணத்தில் போய் நாங்கள் நிற்பமான்னு கேட்குறா கோபிகைகள். என்னமா நிற்க முடியும் எங்களால்? யாமிகே கமிக சரணம். ஆனால் நான் ஏமாந்து போயிட்டேன். ஏன் ஏமாந்தேன் தெரியுமோ? உங்ககிட்ட அவ்வளோ பிரேமையாக இருக்கான், உயிராக இருக்கான்னு ஒத்தி என்கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருந்தாலே அவள் வார்த்தையை நம்பி நான் மோசம் போயிட்டேன். சఖி ஜன வச்சன வஞ்சிதா. என்னதோ வந்துருவான்னு அவள் என்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லியிருக்கா போல இருக்கு. அதை உண்மையாக நம்பி நான் ஏமாந்து போயிட்டேனே, உன்னை காணுவேன். அவளும் வரல, நீயும் வரலையே, நான் என்னமா அவள் வந்து யதார்த்தமாக சொல்லியிருக்கான்னு நான் நம்ப முடியும்? சఖி ஜன வச்சன வஞ்சிதாகம் காமிகே கமிக சரணம். அது மாத்திரமல்ல, நீ எப்போ வரலையோ மம விபலமிதம் அமல ரூபமபி யௌவனம் யாமிகே கமிக. பகவான் வரல அப்படின்னுட்டா இந்த தாபம் வந்துடும். நான் நம்மளை ஏமாத்துறாளே, நம்மளை ரட்சிக்க மாட்டேங்கிறாளே யாரும். துர்பகாயான மேதாத நானுகூலோ மகேஸ்வரகா
தேவி வா விமுகா கௌரி ருத்ராணி கிரிஜா சதி. நாளைக்கு போக நாளன்னைக்கு கல்யாணம். பிறந்தத்திலேருந்து கேட்டு 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 கிருஷ்ணன்னு தீர்மானம் பண்ணியாச்சு ஆத்துக்காரர். கிருஷ்ணனுக்கு தான் கழுத்தை நீட்டணும்னு. கூட பிறந்த அண்ணாவோ தங்கையினுடைய மனோபீஷ்டம் தெரியாமல் அசத்து சிசுபாலனை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கான். நாம் அப்படி அழறது அவருக்கு தெரியுமா? ஒரு பிராமணன்ட்ட வேறு லெட்டர் எழுதி அனுப்பிச்சாச்சு. போன பிராமணனையும் காணோம். சொல்லி அனுப்பிச்ச கிருஷ்ணனும் வரல. அந்த அந்த பொண்ணோட மனோபாவம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு நாள் தாண்டி அடுத்த நாள்லேருந்து அந்த பாப்பி மாலை போட்டுருவானே, கல்யாணம் பண்ணிட்டுருவானே. அப்போ தான் உருகிறான், என் பேரில் இந்த பிரம்மாவுக்கு கருணையே இல்லையா? அவர் 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 போட்டோம், அவர் சிருஷ்டி பண்ணுறவர், அவர் அப்படி தான் இருப்பார். நானுகூலகா மகேஸ்வரா, அந்த பரமேஸ்வரனாவது எனக்கு அனுகூலமாக இருக்கக்கூடாதா? அந்த கிருஷ்ணனை காடுமே. இன்னும் ஒரு பொம்மநாட்டியோட கஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும், ஆம்பளைக்கு தெரியாது. இவா 2 பேரும் ஆம்பளை, ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும். அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணாச்சே. ருத்ராணி கிரிஜா சதி. பிறந்த 5வது வயசு கிளம்பிட்டாலாம் பார்வதி. அவதரிச்ச 5வது வயசு. மாத்ராமேதி நிஷித்தா யத் உமாக்கியாம் பிரணவாத்மிகாம் அப்படிங்கிறது ஸ்காந்தம். அப்படி கிளம்புறாள 5 வயசுல. பூர்ணேத்து பஞ்சமே வருஷே தஸ்யா ஆசீத் தபோரதி. 5வது வயசுல கிளம்பிவிட்டா பார்வதி தபஸ் பண்றதுக்கு. எங்க பார்வதி கிளம்புறான்னா தபஸுக்கு. அவ அம்மா கூப்பிட்டா மாத்ரா, அம்மாவால உ மா, மான்னா வேண்டான்னு அர்த்தம். குருன்னா செய், மா குருன்னா செய்யாத. மானா நெகட்டிவ். அது மாத்ரா உ, இது மா, வேண்டான்னாலாம். இப்படி தபசை கிளம்புறையே பரதேசி மாதிரி, இது வேண்டாம் உ மான்னாலாம். அப்படி அம்மா சொன்னதுனால தான் அவளுக்கு உமான்னே பேர் வந்தது பார்வதிக்கு. பார்வதிக்கு உமான்னு ஒரு பேர் இருக்கணும். அந்த பேருக்கு காரணம் என்னன்னா, அம்மா சொன்ன சப்தம் அப்படியே பேராகவே வந்துடுத்து. மாத்ரா உமா இதி நிஷித்தா யத் உமாக்கியாம் பிரணவாத்மிகா. பிரணவ 3 அகார உகார மகாரம் அதில் இருக்கு. பிரணவம், பிரணவாத்மிகா. ஒரு நீ தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிண்டவளாச்சே, உனக்கு தானே தெரியும் என்னோட வேதனை. எனக்கு கிருஷ்ணன் வேணும் கிருஷ்ணன் வேணும்னு உங்ககிட்ட சொல்கிறேனே, நீயும் என் பேரில் கருணை இல்லாமல் இருக்கியே. நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிண்டவ தானே, அப்போ என்னோட ஆசை உனக்கு புரிஞ்சிருக்குமே. நான் இவ்வளவு தூரம் அழுது நீ ஏன் தெரியுமா என்னுடைய அழுகையை காது கொடுத்து கேட்கல? ருத்ராணி, நீ வாக்கப்பட்டது யாரு? பரமேஸ்வரனுக்கு. பரமேஸ்வரன் சொல்லலை, இங்கே ருத்ரன்கிறார். ருத்ராணி, ருத்ரன்னா என்னன்னா அழ வைக்கிறவன் அர்த்தம். அழ வைக்கிறவனுக்கு வாக்கப்பட்டு அவனுடைய சம்சாரமாக இருக்கிறதுனால தான் நீ என்னை அழ வச்சு பார்க்குற. ருத்ராணி கிரிஜா சதி. கிரிஜான்னு சொன்னான். கிரிஜான்னா என்ன? கிரினா மலை, மலையிலேருந்து தோன்றினவள், ஹிமவானுக்கு புத்திரியா பிறந்தவள். ஏன் தெரியுமா? நான் இவ்வளவு அழுதும் உனக்கு மனசு உருகல்ல. கல்லுக்கு பிறந்தவ தானே நீ, பாறாங்கல்லுக்கு பிறந்தவ தானே. அதான் நான் அழுது கூட உனக்கு உருக்க வரமாட்டேன். சதி 3 பேர் சொல்றா ருக்மிணி தேவி அம்பாளுக்கு. சதின்னா என்னன்னா தாட்சாயினி. நான் இப்படி அழறேன், நீ ஏன் பேசாமல் இருக்க தெரியுமோ? அழுதா அழட்டம்னு நீ ஜீவனையே விட்டவ, விரகத்தில் ஜீவனையே விட்டவ நீ. அதனால தான் உனக்கு என்னுடைய சிரமம் உனக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு இவ தபிக்கிறாளுன்னு ருக்மிணி தேவி. அப்புறம்னா அந்த பாகவதர் வரப்போறார். வரத்துக்கு முன்னாடி ருக்மிணி தேவி இவ்வளவு உருகியிருக்கா கிருஷ்ண விஷயமா. மம விபலமிதம் அமல ரூபமபி. அந்த கிருஷ்ணனுக்கு உபயோகப்படாத இந்த வயசு, இந்த ரூபம், இந்த அழகு விபலம், இது பிரயோஜனம் இல்லைங்கிறா.
மம விபலமிதம் அமல ரூபம். இந்த அழகு என்னதுக்கு? உலகத்துக்கா இந்த அழகு? உனக்கு தானே இந்த அழகு. உனக்கு உபயோகப்படாத இந்த வஸ்து எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த அழகு, இந்த உடம்பு உனக்கு இல்லாது. அதான் வேதம் சொல்றது, ஆயுர் யஜ்ஞேன கல்பதாம் பிராணோ யஜ்ஞேன கல்பதாம் சொல்லும்போது சமகத்தில் கடைசியில் முடிக்கிற காலத்தில் எல்லாம் பகவதர்ப்பணத்துக்குங்கிறது. நீ எதை வச்சுட்டு இருந்தாலும் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணத்துக்கு, எல்லா வஸ்துவும் கிருஷ்ணார்ப்பணத்துக்கு. அப்படின்னா உன் உடம்பு மாத்திரம், நம்மோட உடம்பு எதுக்குன்னா கிருஷ்ணார்ப்பணம். நீ எப்போ வரலையோ, நீ வரலேங்கும் பொழுது உனக்கு உபயோகப்படாத இந்த அமலமபி மம விபலமிதம் அமல ரூபம், இந்த அழகான சுத்தமான இந்த அழகு இருக்கே, இது விபலம், பிரயோஜனம். ரூபமபி யௌவனம் யாமிகே கமிக. இவ்வளவு சொல்லியும் கதித சமயேபி ஹரிகி அகக நயௌவனம். இவ்வளவு தூரம் சொல்லியும் கிருஷ்ணன் வரலையே, இது எல்லாம் வேஸ்ட் தானே. யதனுகமனாயனிசி ககனமபி சிலிதம் சிலிதம். யதனுகமனாயனிசி ககனமபி சிலிதம் தேன மம ஹிருதயமிதம் அசமசரகீலிதம். தேன மம ஹிருதயமிதம் அசமசரகீலிதம் யாமிகே கமிக சரணோ. அந்த கிருஷ்ணனுக்காக நான் காட்டுக்கு வந்துட்டேன். யதனுகமனாய, அந்த கிருஷ்ணன் வந்துட்டா அவனை தொடர்ந்து நானும் இந்த காட்டுக்கு வந்துட்டேனே. வந்து நடுக்காடு இப்படி நான் இருக்கேன். அதுவும் எப்பேற்பட்ட நேரம், நிசி காலத்தில் வந்திருக்கேன், பாதி ராத்திரி. தேன மம ஹிருதயமிதம் அசமசர கீலிதம். இப்போ நான் பாதி ராத்திரி வந்தேனேன்னா பதி சுதான்வய பிராத்ரு பாந்தவா நதி விலங்கியதே அந்தியச்சுதாகதாக கதி விதஸ்தவ உத்கீதமோகிதாக கிதவா யோஷிதாக கஸ்தியஜேன் நிசி. அந்த கோபிகா கீத ஸ்லோகத்தை அப்படியே இங்கே சொல்றா. யதனுகமனாய நிசி ககனமபி கீலிதம் தேன மம ஹிருதயமிதம் அசமசர கீலிதம். பாதி ராத்திரி நிசி. எதெல்லாம் விட முடியாதோ எல்லாத்தையும் தான் நாங்கள் விட்டுட்டு வந்தோம். விட முடியாததெல்லாம் விட்டுட்டு உனக்காக வந்திருக்கோம். பதி சுதான்வய பிராத்ரு பாந்தவா நதி விலங்கியதே அந்தியச்சுதாகதாக. அப்பேற்பட்ட எங்களை என்ன இப்படி தபிக்க விட்டியே, கதற விடுறியே கிருஷ்ணா. கடைசியில் என்ன? தேன மம ஹிருதயமிதம் அசமசர கீலிதம். உன்னுடைய விரகத்தினால கடைசியில் என்னோட ஹிருதயம் இருக்கே, அது அப்படியே என்னோட ஹிருதயம் அசமசர அப்படியே தொலைக்கப்படுறது. கீலிதமோ, உன்னுடைய விரகத்தில் என்னுடைய ஹிருதயம் அப்படியே பிளக்கிறது. அசமசர கீலிதம். அசமசரன் அப்படின்னா மன்மதன் அர்த்தம். மன்மதனுடைய பானம் அசமசரகான மன்மத பானம். மன்மத பானத்தினால என்னுடைய ஹிருதயம் பிளக்கப்படுறது, துளைக்கப்பட்டதேங்கிறார்.
இங்கே மன்மதன்னு சொல்லக்கூடாது, அசமசரஹா நிரஸ்த சாமியாதிசயேன ராதசா ஸ்வதாமணி பிரம்மணி ரம்சியதே நமஹாங்கிறார் சுகாச்சாரியால் சுகஸ்துதியில். யாருன்னா பகவானை வர்ணிக்கும் போது யாருன்னா தனக்கு சமமில்லாதவன்கிறார் பகவானை, தனக்கு சமமில்லாத பிரபுங்கிறார். இங்கே அசம சரஹான்னா யாருன்னா மன்மதன் இல்லை, தனக்கு நிகரில்லாத கிருஷ்ணன் அர்த்தம். அந்த கிருஷ்ணனுடைய சரம் பானத்தினால என்னுடைய ஹிருதயம் பிளக்கப்படும். கிருஷ்ணன் தப்பி தவிர எப்பயோ ஒரு தடவை தான் சக்கரம் வச்சுட்டு இருந்தார், பாக்கி நேரம் முழுக்க அவர் குழல் தான் வச்சுட்டு இருக்கார். குழலை ஆயுதமாக உபயோகப்படுத்தினதே இல்லை, ஒரு இடத்துல தான் உபயோகப்படுத்தியிருக்கார் குழலையும். எங்கே ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்தினார்னா கோவர்தனத்துக்கு பக்கத்தில் தன்னோட வளையலால் ஒரு குண்டை உண்டாக்கினார் ராதை. அதுக்கு ராதா குண்டம்னு பேர். குபு குபு குபுன்னு ஜலம் வந்துடுத்து, இவருக்கு ரோஷம் வந்துடுத்து. இவ ஒரு வளையலால் ஒரு குண்டை உண்டாக்கிவிட்டா, இவளுக்கு இவளை மாதிரி நாமும் ஒரு குண்டை உண்டாக்கணும்னு புல்லாங்குழலை குத்தி குத்தி மண்ணை கடப்பாறை மாதிரி புல்லாங்குழலை உபயோகப்படுத்தி மண்ணை பேத்து ஒரு குண்டை உபயோகப்படுத்தினாராம். அதுக்கு ஷியாம் குண்டம்னு பேர். ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் ராதாகிருஷ்ணன் மாதிரி. கடைசியில் என்னாச்சுன்னா குளத்தை வெட்டியாச்சு, ஜலம் வரல. இந்த ராதை வளையலால் இப்படி தோண்டின உடனே ஜலம், அவர் குழலால் குத்துறாரு, ஜலம் வரல. அப்படியே ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க அப்படி ராதையை பார்த்தார். அதெல்லாம் உடனே ராதாதேவி கிருஷ்ணனுடைய ஹிருதயம், கிருஷ்ண சித்தமயி ராதா, அதனால் கிருஷ்ணனுடைய ஹிருதயம் தெரியுமோன்னு அவளுக்கு. அதனால் என்ன பண்ணாலாம், அந்த வளையல் அந்த குழலையே பிடுங்கிண்டு அவன்கிட்டேருந்து பக்கத்து குளமோனும் அந்த குழலையே பிடுங்கிண்டு இந்த குளத்துக்கும் அந்த குளத்துக்கும் நடுப்பில் குத்தி விட்டுவிட்டாலாம். குத்தி விட்டு இந்த ராதா குண்டத்துலேருந்து ஷியாம் குண்டத்துக்கு ஜலம் பாஞ்சு, குளம் வெட்டின கிருஷ்ணனுக்கு ஜலம் கொண்டு வர முடியல. கிருஷ்ணனுடைய குளத்துக்கே ராதாதேவி தான் ஜலம் கொடுத்தான்னு ராதா குண்டம் ஷியாம் குண்ட மகாத்யம். இந்த ஒரு தடவை தான் அந்த குழலை கிருஷ்ணன் ஆயுதமாக யூஸ் பண்ணியிருக்கார். பாக்கி நேரம் முழுக்க வேணுகானம் தான் அவருக்கு ஆயுதம். ஒரு தடவை எங்கள் பீஷ்மருக்கா தூக்கிட்டு போயிட்டார் சக்கரத்தை. அப்புறம் இவற்றை வேற ஏது ஆயுதம் கிருஷ்ணன்ட்ட? ஆயுதம் இல்லை. அசமசர கீலிதம், உன்னுடைய இந்த ஆயுதத்தினால என்னுடைய ஹிருதயம் பிளந்தது கிருஷ்ணாங்கிற. உன்னோட ஆயுதம் என்ன அப்படின்னா குழல் இல்லை, சக்கரம் இல்லை. அவனோட ஆயுதம் என்னன்னா கட்டாட்சம். ஸ்திதவதி பரசைனிக ஆயுகு அக்ஷணா ஹிருதவதி பார்த்த சகே ரதிர்மமாஸ்துன்னு பீஷ்மாச்சாரியால் பீஷ்மஸ்துதியில் சொல்கிறார். ஆயுதம் எடுக்கிறதுலேன்னு பிரதிஜை பண்ணினாலும் இந்த தேர்தட்டில் யுத்த களத்தில் சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபயா, ரெண்டு சைன்யத்துக்கு நடுப்பில் தேரை நிறுத்தணும். உடனே தேரை கொண்டு வந்து நிறுத்தி அப்படி காண்பிக்கிறானா, அயம் பீஷ்மஹா, அயம் துரோணஹா, அயம் கிருபஹா, இப்படி ஒவ்வொருத்தர அயம் அஸ்வத்தாமான்னு இப்படி காமிக்கும் போது விரல் நீட்டும் பொழுது கையை காண்பிக்கிறான், விரலை நீட்டுறான். ஆனால் அந்த ஆளை பார்க்கும் பொழுது ஸ்திதவதி பரசைனிக ஆயுகு, அவ பொம்மை மாதிரி இருக்கா. அவளுடைய ஆயுச அக்ஷணாகிருதவதி, கண்ணால கட்டாட்சத்தால பார்த்தே அந்த ஆயுச அபகரிச்சுட்டானா. பின்னாடி யுத்தம் பண்ண மாட்டேன்னு அர்ஜுனன் சொன்ன பொழுதும் உன்னை நம்பி நான் எல்லாரையும் வதம் பண்ணிவிட்டேன்டாங்கிறார் அவர். உன்னை நம்பி நான் பண்ணி வச்சுட்டேன்டா. எங்கே பண்ணியிருக்கேங்கிறான், எல்லாம் நின்றுருக்காளேன்னா. அப்போ தான் வாயை திறந்து காமிச்சா அதில் பீஷ்மர் துரோணாதிகள்லாம் அடிபட்டு குற்றுயிரும் கொலையுருமாக இருக்கா பகவானுடைய வாக்கில். உன்னை நம்பி தாண்டா நான் பண்ணேன், உனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக நான் முன்னாடி எல்லாத்தையும் பண்ணி பொம்மை மாதிரி வச்சுருக்கேன்.